இப்போ வந்து ஸ்வீப்பில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சர்க்கிளில் 3 கைட்ஸ் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சில் நான் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு கைட் ட்ரா பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கெட்சில் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒரு கைட் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் மறுபடியும் ஸ்கெட்சில் இதே பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு கைட் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ ஸ்வீப்பில் 3 கைட்ஸு நான் ஃபஸ்ட்டு செகண்டு கைட் கவ், தேர்ட் கைட் கவ் நான் ஸ்பைன்னு கொடுக்கலாம். ஸோ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பைனில் கொடுக்குறேன். ஸோ வந்து ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்பைன் வந்து பேக் போன் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீலிமிட் நம்ம கொடுக்கலாம். ஜஸ்ட் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ரியேட் பிளேன் கொடுக்குறேன். இது வந்து நார்மல் டு கர்வ் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே வரைக்கும் க்ரியேட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த மாதிரி வந்து லிமிட்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் லிமிட் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் பிளேன் இங்கே கொடுக்குறேன். அப்புறம் ஸ்டேட் பண்ணிடலாம். செகண்ட் லிமிட்டை நான் அங்கே கொடுக்குறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லிமிட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஆட் கட் இதெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த கைடோட ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளைன் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுறேன். ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் அப்டேட் ஆகிடுச்சு நம்ம. ஸோ அதே மாதிரி வந்து நான் இந்த கைட் கர்வில் சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்ப்ளைன் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ சேஞ்சஸ் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கைட் கர்வ்லையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.